இந்த உலகத்துல ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு துயரமோ வந்து வாழ முடியாத ஒரு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வருமாக இருந்தால் அந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்குமாறு சொன்னாங்க, அல்லாஹும்ம அஹ்இனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி. யா அல்லாஹ், இந்த உலகத்துல நான் வாழ்வது சிறந்தது என்றால் என்னை வாழவை யா அல்லாஹ். வத்தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. யா அல்லாஹ், நான் மௌத்தாகிறது தான் எனக்கு சிறப்பு என்றால் என்ன மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். ஐயோ, உங்களால தாங்க முடியலப்பா, உங்களோட பிரச்சனை எனக்கு தலை வெடிக்குது, தூக்கு போட்டு சாகனம் போல இருக்குது, யாரெல்லாம் ஏன் தான் என்ன உசுரோட வச்சிருக்கியோ தெரியாது, மௌத்தாக்கிடு. இப்படியெல்லாம் நீங்க துவா கேட்காத, இப்படியெல்லாம் நீங்க கேட்காதுங்க. உங்களுக்கு தாங்க முடியாத சோதனையும் பிரச்சனையும் வந்தால் நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹும்ம அஹ்இனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி. யா அல்லாஹ், நான் உசுரோடு வாழ்வது தான் சிறந்தது என்றால் உனக்கு தெரியா, இதுக்கு பிறகு இந்த வாழ்க்கைக்கு பிறகு இந்த துன்பத்துக்கு பிறகு இந்த கஷ்டத்துக்கு பிறகு இந்த பொருளாதாரத்துக்கு பிறகு இந்த சோதனைக்கு பிறகு நீ எதை எனக்கு நலவ வச்சிருப்பாய் என்று தெரியா. யா அல்லாஹ், நான் வாழ்றதுதான் சிறந்தது என்றால் என்னை நீ வாழ வைத்திடு. வத்தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. யா அல்லாஹ், நான் மௌத்தாகிறது தான் சிறப்பு அப்படி என்று ஒன்ற பார்வையில் உனக்கு தெரியுமாக இருந்தால் என்னை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ் என்று நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. மௌத்தாக்கிடு அப்படி என்று நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்காதங்க. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய ஆஃபியத்தை தந்திருக்கிறான். தனிமையில இருந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு மூலையில தட்ட தனியா இருந்து நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற இந்த ஆஃபியத்தை பத்தி நம்ம வாழ்க்கையில யோசித்தால் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் வல்லாஹி வல்லாஹி சும்ம வல்லாஹி கண்கள் குளமாகும். நம்மளை அறியாமல் நம்முடைய கைகள் வானத்தை நோக்கி நிச்சயமாக செய்யும் உயரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஆஃபியத்தையும் தந்து மறுமையிலும் அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தை தந்து நம்மளை விட்டு பிரிந்து மறைந்து மன்னர்களில் வாழுகின்ற நம்முடைய தாய் தந்தை உறவுகள் உற்றார் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா மன்னரையிலும் ஆஃபியத்தை கொடுத்து மறுமையிலும் நம் எல்லோருக்கும் ஆஃபியத்தை தந்து இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலும் நல்லவர்களோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.